உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை பெறப்பட்டன. முதலில் தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதே நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு நடைபெறுவதால் தேர்வு தேதி அக்டோபர் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு முதுகலை ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயாராக 3 வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் என அறிவுறுத்தினர். இதைத் தொடர்ந்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் சிலர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இந்த சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் ஜெயந்தி தலைமையில் நேற்று முன்தினம் டிபிஐ வளாகத்தில் உள்ள ஆசிரியர் தேர்வு வாரிய கூட்டரங்கில் நடந்தது. அதில் தேர்வை திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்றத்தின் அறிவுரையை ஏற்று தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாமா என விவாதிக்கப்பட்டது. பள்ளிக்கல்வி அமைச்சரும் தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.